சீமான் வீட்டின் காவலாளி உதவியாளர் காவலர்களை தாக்கிய விவகாரத்தில் போலீசார் தரப்பில் 2 புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட்டு கேட்கலாம். சாலமன், என்னென்ன புகார்கள் இது தொடர்பாக அவர்கள் அளித்திருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் சம்மன் ஒட்ட சென்றபோது அப்போது காவலர்களுக்கு மற்றும் அந்த காவலாளிகளுக்கும் இடையே திடீரென மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல்ல தாக்குதல் சம்பவமானது நடைபெற்ற நிலையில நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் என்பவர் மீது தாக்குதலானது நிகழ்த்தப்பட்டது. அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலாளியான சீமான் வீட்டு காவலாளி இவரை தாக்கிய சம்பவம் நிகழ்ந்தது. அவர் துப்பாக்கியை வைத்து மிரட்டிய சம்பவம் நிகழ்ந்தது. உடனடியாக இந்த சம்மனை ஒட்டிய கிழித்த நபர்களையும் மற்றும் அந்த போலீசாரை தாக்கிய நபர்கள் என 2 பேரை போலீசார் கைது செய்து நீலாங்கரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தாக்குதல்ல 2 பேர் காவலர்கள் காயமடைந்துள்ளனர். அதாவது காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் மற்றும் காவலர் சவுந்தர் ஆகியோர் காயம் ஏற்பட்டதால இவர்கள் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுவிட்டு இது தொடர்பாக நீலாங்கரை காவல் நிலையத்துல 2 பேரும் தனித்தனியாக புகார் ஒன்றை அளித்துள்ளனர். இந்த புகாரின் மீது 2 தனித்தனி புகார்களையும் போலீசாரானது வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதாவது சம்மனை கிழித்ததற்கான ஒரு வழக்கு பதிவு, போலீசாரை பணி செய்ய விடாமல் இருந்ததற்காக ஒரு வழக்கு பதிவு, காவலர்களை தாக்குதல் என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது போலீசார் அவர்களை கைது செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவரது கன் வாங்கினது லைசன்ஸ் உடையதானா என்பது தொடர்பாகவும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவலர்களை தாக்கிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலான நிலையில அதை வைத்து நீலாங்கரை போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்த நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.